ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், அதாவது ஒரு டிஜிட்டல் மூளை. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஒரு கேள்வி, மனுஷங்கள மாதிரி ஒரு கம்ப்யூட்டரால யோசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், நாம ஒரு நண்பரையோ ஒரு பொருளையோ பார்த்த உடனே அடையாளம் கண்டுக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மூளைக்குள்ள இருக்கிற ஒரு சிக்கலான நெட்வொர்க் தான். அது எப்படி வேலை செய்யுது? எல்லாம் நியூரான்ஸ் மூலமா தான் நடக்குது. இதுங்க தான் நம்ம மூளையோட மெசஞ்சர்ஸ். நம்ம மூளையில கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்கு, எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. சரி, இதே ஐடியாவை காப்பி பண்ணி ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுத்தா என்ன ஆகும்? அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், சுருக்கமா ANN. அதாவது நம்ம மூளையில நியூரான்ஸ் இருக்கிற மாதிரி ANNல ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸ் பல லேயர்ஸ்ல இருக்கு. அப்போ இந்த டிஜிட்டல் மூளை நிஜமாவே எப்படி யோசிக்குது? முதல்ல வர்ற ஒவ்வொரு தகவலுக்கும் ஒரு வெயிட், அதாவது முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்புறம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கணக்கு நியூரான் ஃபயர் ஆகுற மாதிரி ஒரு முடிவெடுக்கும். தகவலுக்கு வெயிட் கொடுத்து எல்லாத்தையும் கூட்டி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வழியா அனுப்பி ஒரு முடிவு எடுக்குது. இது வெறும் தியரி மட்டும் இல்ல, இத வச்சு கம்ப்யூட்டர்ஸ் நிஜமாவே பல வேலைகளை செய்யுது. இதுல முக்கியமான அப்ளிகேஷன் பேட்டர்ன் ரெகக்னிஷன், நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயம். உங்க போட்டோல இருக்கிற முகங்களை அடையாளம் காணுறது, நீங்க பேசுறத புரிஞ்சுக்கிறது எல்லாமே இதுதான். சொல்லப்போனா இந்த சிம்பிள் ஐடியாலாம் ஒரு பெரிய துறைக்கே அடிப்படை. அந்த துறைதான் டீப் லேர்னிங். இன்னும் ஆழமா கத்துக்க இதுதான் வழிவகுக்குது. ஒரு முகத்தையே அடையாளம் கத்துக்கிட்ட இந்த டிஜிட்டல் மூளை அடுத்து என்ன கத்துக்க போகுது?